சினிமா. நாகரிக உலகத்தில் சினிமா பார்க்காத மனுஷன் யாராவது இருக்காங்களா? இத்தனை சினிமா தான் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தன்னு ஒரு மனுஷன் இருக்க முடியுமா என்ன? எனக்கு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு 100 வயசு. அழுகை, குரோதம், துரோகம், அன்பு, பாசம், சிரிப்பு, வாழ்க்கை, அரசியல்னு தமிழ் சினிமா தொடாத இடங்களே ஒன்று கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் ஒரு மனுஷன் சொல்ல முடியும் அப்படின்னா என்ன படத்தை சொல்லுவான் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று மாறும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு படம் மட்டும்தான், மகாநதி. ஒரு சினிமா பார்வையாளனாய், ரசிகனாய் என்னுடைய ரசனையை பிரித்து பார்த்தால் மகாநதிக்கு முன், மகாநதிக்கு பின் என்று பிரித்து பார்க்க விரும்புகிறேன். மகாநதிக்கு முன் ஒரு படத்தின் நாயகன் பெரும் சாகசங்கள் புரிகிறவன். அவனை ஏமாற்ற முடியாது, அவனை விலைக்கு வாங்க முடியாது, அவனை சபலப்படுத்த முடியாது. என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி எதிர்கொள்ளணும்னு அவனுக்கு தெரியும். மொத்தத்தில் அந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம நேரடி வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. மகாநதிக்கு பின் அவன் என்னை போலவே ஒருவன். குற்ற உணர்ச்சி கொள்கிறவன், சபலப்படுகிறவன், பணம் சம்பாதிக்க நினைக்கிறவன், சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏங்குகிறவன், கடவுளின் மீது அன்பு கொள்கிறவன், கடவுளின் மீது கோபம் கொள்கிறவன், கடவுளை வெறுக்கிறவன். உண்மையே சொன்ன மாதிரி அவன் மொத்தத்தில் என்ன மாதிரி ஒருத்தன். ஓரளவுக்கு இந்த காவேரி கரையோரத்தில் ஒரு சீவல் கம்பெனி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார் கிருஷ்ணா. 2 குழந்தைங்க, மாமியாரோடு அங்கே இருக்கார். கிருஷ்ணாவோடைய மனைவி சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. கிருஷ்ணாக்கான நகரத்துக்கு வரணும், ஒரு மாதிரி நல்ல வாழ்க்கையை, ஆடம்பரமான வாழ்க்கையை தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சமயத்தில் தான் அந்த ஊருக்கு வர தனுஷ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனோட அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. நகரத்திற்கும் வராரு, வியாபாரமும் ஆரம்பிக்கிறாரு, சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. எதிர்பார்த்த மாதிரியே அந்த கம்பெனி திவால் ஆகிடுது. கிருஷ்ணா ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய 2 குழந்தைங்களும் காணாமல் போயிடுறாங்க. கிருஷ்ணா ஜெயிலிருந்து திரும்ப தன்னுடைய குழந்தைகளை மீட்டெடுத்தாரா, தன்னுடைய பழைய வாழ்க்கை அவர் மீட்டெடுத்தாரா? இதுதான் படத்துடைய கதை. 80களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் வந்துச்சு. இந்த படமே ஒரு பெரும் சுழல் மாதிரி தான் எனக்கு தோணும். அந்த சுழலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவ்வளோ ஈஸியாலாம் வெளியில் வந்துட முடியாது. படம் பார்த்த கொஞ்ச நாளைக்காவது நம்மளை ஒரு பெரும் அழைக்கழிப்புக்குள்ளாகவே ஆக்குற ஒரு படம் அது. இன்றைக்கி வரைக்கும் நண்பர்கள், உறவினர்கள் யார்கிட்ட பேசினாலும் அதை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. என்னுடைய டீனேஜோட ஆரம்பத்தில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் ஒரு பெரும் ஈர்ப்போடு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு என்னால் எந்த பொண்ணுடைய முகத்தையுமே பார்க்க முடியல. நான் அக்கா தங்கச்சியோடலாம் பிறக்கல. ஆனால் அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் பார்த்தபோது நானே ஒரு அப்பனாக தான் நான் உணர்ந்தேன். நான் ஒரு வலியை, ஒருத்தருடைய காயங்களை உணர்த்துறது தான் ஒரு கலையுடைய வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய வலியை மீறி மற்றவனுடைய வலியெல்லாம் உணர்த்துறதெல்லாம் கலையுடைய உச்சம். மகாநதி இஸ் அ பீக். படத்தில் என்ன காட்சி தான் பிடிக்கும்னு எனக்கு அதனால் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது பல விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு. தன்னுடைய பொண்ணை தேடி கல்கத்தா போவார் கமல். அங்கே அந்த விபச்சார விடுதிக்கு போய் தன்னுடைய பொண்ணை தேடிட்டு இருப்பார். ஒவ்வொரு அறையாக போய் தட்டி அங்கே தன்னுடைய குழந்தை இருப்பாளான்னு பார்ப்பார். ஆனால் பெரிய முறை என்னென்னா, ஒரு அறைக்கு போகும்போது அது தன்னுடைய பொண்ணாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே பார்ப்பார். இந்த ஃபீல், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளால் அது உணரவே முடியும். ஒரு சீனில் ஒருத்தர் அங்கே இருக்க ஒரு குட்டி பொண்ணை எடுத்து கமலுடைய கையில் கொடுத்துருவார். அது தூக்கினோன்னு கமல் ஃபீல் பண்ணுற பெயின் இருக்குது பார்த்தீங்களா? அது நோ ஒன் கேன் காம்பன்சேட்டர் ஆல்டர்னேட்டிவ். கமலால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க பொண்ணு ஒரு அறையில் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரஞ்சையும் இருக்காது, ஆண்கள் சார்ந்த பிரஞ்சையுமே இருக்காது அவங்க. ஆனால் தன்னுடைய அப்பாவை பார்த்தவொன்னே ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு அந்த உடல் சார்ந்த பிரஞ்சை தன்னுடைய உடையை தேடுவாங்க. ஐ கேன் ஃபீல் த பெயின். 2 தெய்வமும் ஒரு குட்டி தேவதையும். அந்த விபச்சார விடுதியிலிருந்து கமல் தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு வெளியில் ஓடி வருவார். பின்னாடி எல்லோரும் துரத்திட்டு வருவாங்க. குழந்தைக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பொண்ணுக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து மூடி வச்சிட்ருப்பார். எல்லோரும் அவர் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் கங்கா என்னன்னு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு 5000 ரூபாய் கேட்பாங்க அவங்களுக்கு. கமல்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது கங்கா சொல்லுவாங்க, 7 நாள் ஓவர் டைம் பண்ணால் நான் காசை கொடுத்துட முடியும், 7 பேர் சேர்ந்தால் இப்போவே இந்த காசை கொடுத்துட முடியும்னு சொல்லுவாங்க. கமலுக்கு கடவுள் நம்பிக்கை போயிருக்கும். கடவுள் நம்பிக்கையுடைய ஒரு ஆள் தான். ஆனால் இவ்வளவு துயரங்களுக்கும் இவ்வளோ வழிகளுக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை இருக்கும்? கடவுள் நம்பிக்கை போயிட்டுருக்கும். ஆனால் அந்த நொடி அந்த தெய்வத்தை பார்த்து அவருக்கு கடவுள் நம்பிக்கை வந்துட்டுருக்கும். அவரால் என்ன செய்ய முடியும்? தெய்வத்தை பார்த்து அந்த நொடி கையெடுத்து கும்பிடுறதை தவிர்த்து அவரால் கையெடுத்து கும்பிட மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். ஆனால் இதில் என்னென்னா, ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தியிருக்கா?
நான் பார்த்த வரைக்கும் சாமி படங்களில் கூட அந்த மாதிரி அறிமுகப்படுத்துனதுலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, இந்த தெய்வம் இன்னொரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தும். அடுத்த காட்சியில் சொல்லுவாங்க, இங்கே கூட்டின்னு வந்து விட்டது அண்ணன்மாரும் அப்பம்மாரும் கூட பிறந்தவங்களும் தான், உன்னை அப்படி இல்லடி, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உன் தெய்வம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட இன்னொரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இதற்கு நடுவில் அவங்களுடைய பொண்ணு ஜலஜா, அவங்க ஓடி வருவாங்க. ஜலஜா கிட்ட சொல்லுவாங்க, இதுதான் காவேரியோட அப்பான்னு சொல்லும் போது ஜலஜா சொல்லுவாங்க, எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமலை இறுக்கி அணைச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த முத்தம் இதுதான். கிட்டத்தட்ட அந்த முத்தம் எப்படி இருக்கும்னா, கமல் இது வரைக்கும் எதிர்கொண்ட சாபம், அழுக்கு, வலி எல்லாம் போய் அவர் அப்படியே புதுசாக பிறந்த ஒரு முத்தம். எஸ், இட்ஸ் டிவைன். இந்த படத்துக்கு முதல்ல வச்ச தலைப்பு மீண்ட சொர்க்கம். சந்தான பாரதி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஆனால் என்னென்னா, படத்துடைய தலைப்பு ரொம்ப பழசாக இருந்த காரணத்தினால வேறு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னும் போது, இந்த படத்தில் வரக்கூடிய பெரும்பாலான கதாபாத்திரங்கள் வந்து நதியின் பெயரை கொண்டிருக்கும். கிருஷ்ணா, கமலுடைய பெயர் வந்து கிருஷ்ணா, அவங்க இறந்து போன மனைவியோட பேர் வந்து நர்மதா, அவங்க மாமியார் பேர் சரஸ்வதி, பொண்ணு பேர் காவேரி, பையன் பேர் பரணி, சுகன்யாவோட பேர் யமுனா, அங்கே விபச்சார விடுதியில் ஒரு பெண் இருப்பாங்க, அவங்க பேர் கங்கா. இந்த மாதிரி வந்து எல்லா சிறு நதிகளும் சேர்ந்து ஒரு பெரும் நதியை, ஒரு மகா நதியை உருவாக்கிய காரணத்தினால் இந்த படத்துக்கு பேர் மகாநதி. படத்தோடைய முதல் காட்சி கூவங்கரையில் தொடங்கி தன்னுடைய மகளை கங்கை கரையில் மீட்டெடுத்து கடைசி காவேரி கரையிலே முடியுது. இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டில் ஒரு பாட்டு ஒன்று வரும், பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு. அந்த பாட்டில் வந்து ஒரு வரி வரும், நம் சொர்க்கம் என்பது கண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம் இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடின்னு சொல்லிட்டு. ஆனால் விதி வேறு மாதிரி அவர் எழுத்துட்டு போயிடும். நரகத்தை மண்ணிலும் துன்பத்தை கண்ணிலுமே அவர் தொடர்ந்து காண வேண்டியதாக இருக்குது. ஆனால் கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று வரும், தேடிச்சோர்னிதில் தின்றுன்னு சொல்லிட்டு பாரதியின் பாடல் அது தொடங்கும். அந்த பாட்டில் அவர் என்னவா முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பான உறவு கண்டு கூடு கட்டி ஆடுவேன், அந்நாளில் நான் இழந்த வாழ்க்கையைத்தான் தேடுவேன்னு சொல்லிட்டு மிகுந்த நம்பிக்கையோடு முடிப்பார் அவர். கதை கமலஹாசன், இயக்கம் சந்தான பாரதி, இசை இளையராஜா. இசையை பற்றி மட்டும் இன்னொரு 1 மணி நேரம் நம்ம அப்புறம் இன்னொரு டைம் பேசலாம். பா. சிங்காரத்தின் கடலுக்கு அப்பால் நாவலில் ஒரு வரி வரும், மனிதனால் தாங்க முடியாத துயரம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, மனதை இழக்காத வரையில் நாம் எதையும் இழப்பதில்லை. உண்மைதான். இந்த படம் வெளியானது 1994, ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நான் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஸ்லேட்டோட வந்து கமலஹாசன் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ஒரு டான் மூவி, ஒரு ரவுடி மூவி, ஒரு பெரிய ஆக்ஷன் மூவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் பொங்கலுக்கு வந்து ஒளியும் ஒளியும்ல அந்த பாட்டு போடும்போது பொங்கலோ பொங்கல் பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு பார்க்கும்போது இது ஒரு ஜமீன்தார் படங்களுடைய நீச்சி மாதிரி இருந்தது. ஏன்னா அப்போ தான் வந்து எஜமான், தேவர் மகன், சேரன் பாண்டியன் இதெல்லாம் ஒரு வந்த டைமு. ஆனால் இந்த படம் வந்து டோட்டலி வேறு ஒரு ஜானர். இதுக்கு முன்பும் சரி அல்லது இதுக்கு பின்பும் சரி இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே கிடையாது. அது மட்டுமல்ல, நீரின் பயணமும் மனித வாழ்வின் பயணமும் வேறில்லை. அந்த நீர் நதியாக போகிறதா, ஓடையா, குளமா, அருவியா, சாக்கடையா, கடைசியில் சமுத்திரத்தில் சேரப்போகிறதா? யார் தீர்மானிப்பது? காலத்தை தவிர வேறு யாரால் இதை தீர்மானிக்க முடியும்? நம் வாழ்வும் அது போன்றது தான். நம் வாழ்க்கை என்பதே ஒருமுகமாக பாயும் நதியைப் போலத்தான். நதியால் ஒருபோதும் அது தொடங்கிய இடத்திற்கு செல்லவே முடியாது. நம்மாலும் நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்க முடியும், கடந்த கால இடங்களுக்கு சென்று பார்க்க முடியும். ஆனால் ஒருபோதும் தொலைந்து போன, கடந்து போன வாழ்க்கையை மீட்டெடுக்கவே முடியாது. இதே போல கடந்த காலத்தை நினைவூட்டுகிற மற்றொரு நினைவுகளுடன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி ஜம்பலிங்கம். நன்றி.